ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மன்னோட சாப்டர் 32 33 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம காமிக்கோட ஆத்தர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் அவுட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கடைசியில் சாப்டர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சாப்டர்லேயே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 32 வந்து என்ன பண்ணலாம். சரிங்களா? ஸோ போன சாப்டரில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சிவப்பு மாட்டியாங்கல்ல அவங்க கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா? ஸோ அதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ பால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வச்சிருப்பான் இல்லையா? ஸோ அதில் தான் காட்டுறாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நரக வேதனை இருக்கிறான். ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ டேரக்டர் எல்லியும் அமிச்சவன் தானே, எதுக்கு ஆஜன் வெட்டியை சுற்று போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பதில் சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வேறு ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் எட்டி வதிக்கும் போது அவன் மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய் அடிச்சுக்கிட்டு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிருது. ஸோ அவனு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் உட்காந்து அழுகுறாங்க. அவனை பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். கீழே ஒரு கை மேலே ஒரு கை வச்சுக்கிட்டு செம்ம காமெடியாக இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு இவனை வந்துட்டு ஒரு பங்கமாக காமிச்சிருப்பாங்க இல்லையா ஆதியம் கூட சண்டை போடும்போது. ஸோ இப்போ பாருங்களேன், செம்ம காமெடியாக காமிச்சிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோவும் கேட்குறான், சரி சொல்லு உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஸோ நீ எதை பற்றி கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா நடிக்கிறானா. ஸோ இந்த பையனுக்கு வந்துட்டு என்னை பற்றி இன்னும் முழுசாக தெரியல, ஆனால் அந்த கிக் பாக்ஸை நினச்சிட்டு இருக்கான், எப்படியோ மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கால் பண்ணால் அவன் இங்கிருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிக் பாக்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணுறான். நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரிங்க போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்துட்டு வைக்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு சொல்கிறான், உனக்கு என்ன ஜெயிலுக்கு போகணும் ஆசையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பேச்சை மாத்தாதடா, நீ போலீஸ் கால் பண்ணணும்னா அப்படியே கால் பண்ணியிருப்ப, இன்னும் ஏன் கால் பண்ணாமல் இருக்க, நான் உனக்கு டைம் தரேன், நீ வேணா கால் பண்ணிக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். என்னடா இவன் என்னோட சின்ன பையன் தான் இவ்வளோ ஒரு மாதிரி அரகண்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகும் அந்த கிக் பாக்ஸரே. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், சரி சொல்லு அந்த காம்படிஷனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த காம்படிஷனோட ஆர்கனைசர் இருக்கார் இல்லையா அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம இவனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீ அந்த பொண்ணை பற்றி பேசுறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நான் வந்து அவளை பற்றி பேசலை, நான் கேட்டது என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம கிக் பாக்ஸர் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு தயங்குறானா. ஸோ ஒழுங்காக சொல்கிறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிறான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து கொடுக்க வரான். ஸோ அவன் கொடுக்க வரும்போது இவன் கிக் பாக்ஸர் இல்லையா, ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இவன் ரிட்டன் பஞ்ச் கொடுக்கான் வேகமாக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. ஸோ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனும் வந்துட்டு ஏதாவது கிக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் பாக்ஸர் இல்லையா, ஸோ அவன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான் கிக் விடுறத. ஸோ அப்படி நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க அந்த கிக் பாக்ஸர் பொசிஷன் இருக்குல்ல, ஒரு சேஃப்டியான பொசிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு நீ என்ன தான் அந்த பொசிஷன் எடுத்தாலும் அவனை இன்னைக்கு வந்துட்டு மூஞ்ச உடைக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு தயாராகிறான். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம கிக் பாக்ஸருக்கும் கோவம் வருதா. ஸோ கோவம் வந்துட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு ஸோ நிறைய பஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுறான். ஸோ இவன் விட்ற பஞ்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்லோவாக இருக்குது. அதாவது நம்ம சன் இருக்கா இல்லையா அவனை கம்பேர் பண்ணுறதும் காட்டியும் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு இவன் பஞ்சஸ் வீக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அவன் லெக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், முதல்ல நம்ம வந்து அதை டிஃபீட் பண்ணோம், அவன் ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவன் லெக்கை டேக்கிள் பண்ணலான்னு பார்த்தா அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் லெக்கை எடுத்துகிட்டு ஸோ மூஞ்சிலே ஒரு கிக் வந்து ஒப்பான் பாருங்க நம்ம ஹீரோவுக்கு. அங்கேயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக் பாக்ஸர் நிறையா வந்து கிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ பாக்ஸிங்கை விட கிக்கில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபிஸ்ட்டில் இருக்கிற பவரை விட லெக்கில் இருக்கிற பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை ஆகிட்டாப்ல. ஸோ இப்படி மட்டையானோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னோட பால்ஸோட வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வலி போகலை. ஸோ அந்த வலியோட வந்து பார்த்தீங்கன்னா அவனை திட்டிகிட்டு இருக்கான், என்ன தைரியம் இருந்தால் அங்கேயே உதச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கானா. ஸோ திட்டிகிட்டே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஸோ மல்லாந்து கிடப்பான். அவனை வந்து திரும்பி படுக்க போட்டு வயிற்று ஏறி வச்சுட்டு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே சண்டைக்கு வந்திருப்பேன் பொடி பயலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரிக்க போவான். ஸோ அப்படி மிரிக்கும் போது ஊடால ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தள்ளி விடுறாரு நம்ம கிக் பாக்ஸில். ஸோ யாருன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நம்ம சாப்டர் ஃபுல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 30 சாப்டர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கிக் பாக்ஸரும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறாரா. யார் அப்படின்னா நம்ம டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஆஜின் கேஸ் அப்போ வந்து விசாரிச்சிருப்பாரு அந்த டிடெக்டிவ் தான் இவர். ஸோ நீ யாரா பொறுக்கி பையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் பாக்ஸர் கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு போலீஸ்ப்பா அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரா. அவர் சொன்னவொடனே நம்ம கிக் பாக்ஸர் இருக்கா, ஐயோ போலீஸா இவங்ககிட்ட மாட்டோன்னா அவ்வளோதான் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம அதிகமாக ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நீயே சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கேருந்து டக்குன்னு ஓடிடுறான் செம்ம ஃபாஸ்ட்டாக. என்னடா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜன் திரும்பி பார்க்குறாரு. ஹாஜனுங்கிற நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. ஹீரோ திரும்பி பார்த்தா வாயில் நுரத்தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு சொருகி கிடக்குறாப்புல. ஸோ விட்டு கிக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, போலீஸு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தூக்கி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, நீ ஓகே தானே, உனக்கு எங்கேயாவது இன்ஜுரி ஆயிருக்கா, சொல்ல ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், நான் ஓகே தான், நான் என்ன கொஞ்ச நேரத்துக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ நம்ம போலீஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹாஜனோட அப்பா வந்து ஃபோன் பண்ணார். அதாவது இங்கே வந்துட்டு சந்தேகப்பட ஆள் வந்து ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் அவங்க வீட்டு பக்கத்தில், அதனாடி தான் நான் லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லி என்னன்னு போய் பார்க்க சொன்னேன். எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்ததுனால நானும் அப்படி வந்தேன், நான் வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு, நீங்கள் ஆமாம் நீங்கள் சொல்கிற சரி தான், நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறானா. ஸோ நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு, இது ஆஜன் கேஸ் சம்மந்தப்பட்டதா, அப்படி இருந்தால் ஏதாவது சொல்லிடு, அப்படி இல்லைன்னா நீ வந்துட்டு பின்னாடி நீ நானும் மோதுற அளவுக்கு நிலைமை உண்டாயிடும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இப்பயே வந்துட்டு இது லீகலாக கொண்டு போ, அதாவது ஆமாம் லீகலாக கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா இவன் மேலே கேசஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனாட்டி அவன் வந்துட்டு லீகலாக கொண்டு போக சொல்கிறாரு. அப்படி அவன் லீகலாக கொண்டு போகல அப்படின்னா அவன் டிடெக்டிவும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சண்டை போகிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஹீரோ டக்குனு ஏஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ அந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 33வது சாப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா நம்ம டிடெக்டிவ் பேசணும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் போயிட்டான் சரிங்களா. ஸோ போயிட்டு நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்கானா, ஒரு தேட்டருக்கு தான் வந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ தேட்டர் வந்துட்டு படம் பார்க்க வந்திருக்கானா. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தான் வந்திருக்கான் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இல்லை, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பார்த்துட்டு இருக்கானா. பார்க்கும்போது மூஞ்சி பார்த்தோன்னே தான் தெரியுது, அப்படியே யோசிக்கிறான் அப்படியே. ஸோ அந்த ஃபைட்டில் நடந்து இல்லையா அதை பற்றிலாம் யோசிக்கிறான். ஸோ அவன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே வீக்காக தான் இருந்துச்சு, ஆனால் அவன் கிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹாஜின் உடல் வந்துடலாம். அதை பார்த்துட்டு அவனும் பயந்துடுறான். ஏன்டா பயப்படுற, நீ வேறு செல்ஃபி தானே எடுத்துகிட்டு இருந்தா, ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்கா மூஞ்சில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹாஜின் வந்துட்டு சரிவா செல்ஃபி தானே எடுக்கிற, ஒன்றா சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ நம்ம ஹாஜின் நம்ம ஹீரோ வந்துட்டு தலையிலேருந்து கையெழுத்த நல்லா இருக்கும், வாடா எட்ரா என்னடா இதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பெஸ்ட் லவ்வர்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டு லவ்வர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, ஏன் நீ வந்துட்டு ஒழுங்காகவே போஸ்ட் கொடுக்க முடியாது, செல்ஃபினா உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்கும்போது இல்லை இப்போலேருந்து எனக்கு செல்ஃபினா என்னன்னு தெரியும், அவள் செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம செல்ஃபி எடுக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேணும்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி விகாரமாக வச்சுக்கிறானா. ஸோ இதை பார்த்துட்டு வந்து ஹாஜினா மறுபடியுமா நீ ஒரு நல்ல ஃபோட்டோவாக வந்து கொடுக்க மாட்டியா, நீ வந்து தொப்பையை குறைச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒழுங்காக போஸ்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிறாங்க. பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிறாங்களா. ஸோ நம்ம ஹாஜின் வந்துட்டு பார்க்கணும்னு வச்சுருக்காங்களா, ஒன்று தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனாட்டி உனக்கு வேணுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்குலாம் வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறானா. ஹாஜின் வந்துட்டு நல்லதுப்பா, நீ ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்க, சாப்பிட்டா வீட்டுக்காரன்னு தெரிஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாளா. ஸோ அப்படிலாம் இல்லை, நீ சாப்பிட்றீங்களா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்கிறானா. ஸோ அப்போ நான் வெயிட் ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஹீரோனி வந்து கோப்பரா. ஸோ அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுஜுட்ஸு போகிறோம்ல, ஸோ அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் குறைஞ்சிருச்சு, நீ எதுக்காக ஜுஜுட்ஸு போங்க நம்ம ஹீரோனி கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி நான் போய் விசிட் பண்ணேன், நீ வந்துட்டு அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறா. ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஸோ சொல்லிவிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த மூவியை பற்றி லைட்டாக பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹாஜின் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டா. ஸோ நம்ம ஹாஜின் தூங்கிட்டாலா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் பற்றி நிறைய யோசிக்கலாம். ஸோ ஹாஜின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் தான், ரொம்ப பிரேவான கேளு, ஆனால் இருந்தாலும் எப்படி அவங்க கிட்டலாம் தோத்தா. ஸோ நம்ம ஹாஜினை ப்ரொவைட் பண்ணணும்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் அதிகமாகணும், ஸோ அவங்கள காட்டி நிறைய லெவல் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய யோசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மு தான் காட்டுறாங்க. ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தியா காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு குட்டி ஸ்டோரியில் புது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸோட 32 33 எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் குட்டி ஸ்டோரியில் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்களா. அவன் வந்து குட்டி ஸ்டோரி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு விழுறான், அங்கேயே நில்லு, நான் ஜஸ்ட் என்னோட ஒர்க்கை தான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களா. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் கட்டி பிடிக்கிறான். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் வந்துட்டு அவர் ஸ்டைலில் சொல்லியிருப்பாரு, நான் என் ஸ்டைலில் சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணால் ரியல் சாப்டருக்குள்ளே தான் வராங்க. ஸோ நம்ம இவன் கல்யா சன்வர் கல்யா அவன் வந்து பாக்ஸிங் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டுருப்பான் இல்லையா. ஸோ அதோட வந்திருக்கானா. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கலாய்க்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தியா பாக்ஸிங் இஸ் த பெஸ்ட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ நம்ம இவன் கேட்குறான், சன்னு கேட்குறான், அப்படின்னா வாங்க பாக்ஸிங் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்குறானா.
அதாவது டேரெக்டாக ஃபைட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் 3 பேத்தையும். இல்லைப்பா நான் ஒரு ஃபன்னியான ஆள் சும்மா ஜோக் பண்ணேன் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நீ இதெல்லாம் பெருசாக சீரியஸ் எடுத்துக்காத, நீயும் ஒரு புள்ளி தானே, உனக்கு தெரியாதா, புள்ளிக்கே புள்ளி பண்ணுறாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கான். ஸோ இப்போ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள வரான். என்னப்போ ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்கும்போது முடிஞ்சு நாங்கள் ரெஸ்ட் டைமில் தான் இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடியுமா சொல்கிறாரு. ஸோ உங்களை பார்க்கறதுன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறாரு. ஸோ யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹாஜின் தான் பார்த்தீங்கன்னா படத்தை முடிச்சுட்டு அப்படி நேரம் இங்கே வந்துருப்பாங்க போல ஜிம்முக்கு. ஸோ நம்ம ஹாஜின் வந்தோடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹாஜின் வந்துட்டியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, முன்னோட நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிட்டே அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஃபன்னான ஜோக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதாவது அப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமா கட்டி பிடிக்க போகிறாளா, கிவிமி ஒரு ஹக்குன்னு கொடுக்குறாளா, அவங்க வந்து நான் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேட்டில் படுத்துறான். கிட்ட வராத, என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறானா. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹாஜி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரைனேஜ்குள்ளே எழுந்துச்சு உள்ளே போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை வந்துட்டு இந்த மாதிரி தான் ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னை தான் பார்க்குறாங்களா, யார் இவன் புதுமுகமாக இருக்குது, யார் இந்த பையன் கேட்கும்போது இவன் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், இவன் ஒரு பாக்ஸர். இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, இவன் வந்து ஒரு நடமாடும் பாக்ஸர் அப்படின்னு சொல்லுவது. பின்னாடி திரும்பி கேட்டானா நம்ம சன்னுக்காக செம்ம கோவம். இங்கே 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பு. நம்ம ஹீரோ ஆஜினா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் செம்ம சிரிப்பு. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் கேட்குறான், என்ன உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் முன்னே எப்படி இருந்தோனோ அதே மாதிரி தான் இருக்கேன், நீ தான் கொஞ்சம் மெலிஞ்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி பசி இது வா சாப்பிட போகலாமா அப்படின்னு வெள்ள முடியுமா கேட்குறா. சரி நீங்கள் ட்ரீட் வைக்கிறதுனா நான் என்ன பண்ணுறது வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆஜினை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னை காட்டாங்க. சன்னை ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஹீரோ. ஸோ என்ன ஃபேவர், என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்லைப்பா உனக்கே தெரியல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காசுலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஸ்டாண்டிங் போ இருக்குல்ல பாக்ஸிங்கில் அதை வந்துட்டு சொல்லிக் கொடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். ஸோ லிட்டரலி நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ பாக்ஸிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான் போல. ஸோ அந்த ஸ்டாண்டிங் போ அப்படின்னு சொல்கிறாங்க, நின்றுக்கிட்டே பஞ்ச் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணி